தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை 2025க்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்க தீவிரம் காட்டி வருகிறது. இதற்காக 3 ஆண்டுகளாக உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தியுள்ளது. மேலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு முதலீடுகளை ஈர்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை 2025ற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அடுத்த 5 ஆண்டுகளில் விண்வெளித்துறையில் 10,000 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்ப்பதுதான் இதன் முக்கிய இலக்காகும். குறைந்தபட்சம் 10,000 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படுவதோடு விண்வெளித்துறைக்கு தகுதியான திறமை வாய்ந்த ஆட்களை தயார்படுத்துவதும் இந்த கொள்கையின் முக்கியத்துவமாகும். தமிழகத்தில் ஒரு புதிய செக்டர்ல ஸ்பேஸ் செக்டர்ல ஒரு பொன்னான நாள் என்றுதான் நாம் இன்று இதை சொல்ல வேண்டும். தமிழ்நாடு ஸ்பேஸ் பாலிசி வெளியிடப்பட்ட நாள் இளம் தலைமுறையினருக்கு ஸ்பேஸ் டெக்ல ஸ்பேஸ் ஏஜ் கம்பெனிஸ் ஸ்பேஸ் டெக் கம்பெனிஸை உருவாக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறையினருக்கு இது மிகப்பெரிய ஒரு அறிவிப்பாக இருக்கும். உலக அளவில் இருக்கும் பல தொழில் முனைவோரும் இனி நிச்சயமாக தமிழகத்தை நோக்கி வருவார்கள். குறிப்பாக குலசேகரப்பட்டினம் போன்ற நமது தென் தமிழகத்தில் இருக்கும் சில பகுதிகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இதுல வர வேலைவாய்ப்புகள் எல்லாம் சாதாரண வேலைவாய்ப்புகள் இல்லை, ரொம்ப ஹை எண்ட் வேலைவாய்ப்புகள். எனவே அதனாலதான் இந்த பாலிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்றேன். ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம ஊர்லயே ஹை எண்ட் வேலைவாய்ப்புகள் நிறைய ஊதியம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பாலிசி இது. மிக சிறப்பான பாலிசி இது. 25 கோடி ரூபாயில் உள்ள சிறு புத்தாக்க நிறுவனங்களுக்கும் இதில் அனுமதி வழங்கப்பட உள்ளது. மேலும் 300 கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகளுக்கு சிறப்பு தொகுப்பும் உருவாக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் ஸ்பேஸ் பே என்று அறிவிக்கப்பட்டு அந்த இடத்தில் முதலீடுகள் வருமேயானால் அதற்கு சிறப்பு தொகுப்பு வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. ஊதிய மானியமாக முதலாம் ஆண்டு 30%, 2ஆம் ஆண்டு 20%, 3ஆம் ஆண்டு 10% என்ற அளவில் வழங்கப்படவிருக்கிறது.